ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு இந்த ட்ரிவெட் எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். ஆனால் இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு கிடையாது. நான் இதுக்கு நம்ம வீட்டில் வச்சுருக்கிற துணி காய வைக்கிற பின்ஸ் கிளிப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி உடன் கிளாத்ஸ் பெக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இதை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவைன்னா, இந்த மாதிரி துணி காய வைக்கிற கிளிப்ஸ் வேணும், அப்புறம் கம்மு வேணும், இந்த ஹாட் க்ளூ கம்மு வேணும், ஒரு சிசர்ஸ் வேணும் வெட்டுறதுக்கு, அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீட்ஸ் இது பாருங்கள், பீட்ஸ் வேணும். அவ்வளோதான். இது ரொம்ப மெட்டீரியல்ஸ் தேவையில்லை இது பண்ணுறதுக்கு. சரிங்க, எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இதை எடுத்துட்டு இந்த துணிக்காய வைக்கிற கிளிப்பை எடுத்து இந்த மெட்டல் பார்ட் எடுத்துடுறேன். எடுத்துட்டா இந்த மாதிரி கிடைக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டுத்தையும் இப்படி திருப்பி தலைக்கீழே போட்டு இப்படி ஒட்டிட்டு போகிறோம். இந்த ஷேப்பில் இருக்கும். பாருங்கள், இப்படி வரும். ஓகே, அந்த மாதிரி இதை ஒட்டி வச்சுருக்கிறேன். எனக்கு இதில் 24 தேவைப்பட்டது ஒரு ட்ரிவெட் செய்யறதுக்கு. நான் இது மாதிரி ஒட்டி வச்சுருக்கிறேன் பாருங்கள். நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரமாக செய்யறதுக்காக சேர்ந்து காட்டுறதுக்காக இது மாதிரி ரெண்டாக ஒட்டினது இன்னும் ரெண்டாக, அதாவது 4 ஒட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அது மாதிரி இந்த மாதிரி ரெண்டாக 4 இன்னும் 4 ஒட்டியிருக்கிறேன். இது ஃபுல்லாக எல்லாம் ரவுண்டாக ஒட்டி காட்டினோடனே உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது எப்படி இந்த ஒரு துணி காய வைக்கிற கிளிப்பை எப்படி ஒட்டுறதுன்னு காட்டுறேன். பாருங்கள், இங்கே கொஞ்சோண்டு கம், இங்கே கொஞ்சம் கம். இந்த பாருங்கள், இது ரெண்டுத்தையும் இப்படி ஓட்டணும். பாருங்கள், இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ இது ரெண்டுத்தையும் இந்த போர்ஷன் மட்டும் இந்த மாதிரி பண்ணதை இது மாதிரி நிறையா சேர்ந்து வச்சுருக்குறேன். அதை இப்போ இது ரெண்டுத்தையும் ஓட்ட போகிறேன். இந்த பாருங்கள், இந்த போர்ஷன் இந்த நீட்டாக இருக்குது பாருங்கள், அந்த போர்ஷனில் மட்டும் கொஞ்சோண்டு கம் போட்டு பாருங்கள், I'll spread this. பாருங்கள், இந்த போர்ஷனை இப்படி ஓட்டணும். இப்படி வரும். இப்போ பாருங்கள், வேறு 4 ஒட்டியிருக்கிறேன். இதை உங்கள்கிட்ட அதேமாரி ஒட்டி காட்டுறேன். பாருங்கள், இந்த நீட்டு போர்ஷன் பார்ட்டை மட்டும் இப்படி வச்சு பாருங்கள், இந்த கார்னர் பாருங்கள், இப்படி வருது பாருங்கள் ஷேப். பாருங்கள், விசிறி மாதிரி இருக்குது பாருங்கள். அது மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டி பாருங்கள், ஒரு அழகான ட்ரிவெட்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு நடுவில் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த பீட்ஸை இந்த ஹாட் க்ளூ கன் வச்சு ஓட்ட போகிறோம். இதில் நடுவில் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் பாருங்கள். இது இன்ஸ்டன்ட் கம் வச்சு ஓட்டினா இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த ஹாட் க்ளூ கன் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது கரண்ட்டில் ப்ளக் பண்ணிவிட்டு இந்த கோல் இந்த கம்மை இன்செர்ட் பண்ணிவிட்டா அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக இப்படி ப்ரெஸ் பண்ண உடனே யூ வில் கெட் த கம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இந்த பீட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் நான்.
இதை பாருங்கள், இந்த பீட்ஸ் எல்லாம் நடுவில் வச்சுருக்கிறேன் நான் ஒட்டலை. பாருங்கள், அழகான ட்ரிவெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த கம் போடும்போது கொஞ்சம் நிறையா ஒட்டி போடணும், நிறையா கம் போட்டு ஸ்டிக் பண்ணணும், இல்லைன்னா பிரிஞ்சுன்னு வந்துடும். இது பாருங்கள், நான் இதில் வந்து அப்படியே வச்சுருக்க போகிறேன். நீங்கள் வார்னிஷ் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம், கலர் கொடுக்கறதுனா கொடுத்துருக்கலாம். ஆனால் எனக்கு இதே ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த மாதிரி வச்சுக்கிறது. இந்த மாதிரி ப்ளெயினாக அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு நான் இது வந்து சும்மா வச்சு காட்டியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் இதெல்லாம் ஒட்டிடணும். ஒன்று ஒரு கேப் விட்டு ஒன்று ஒட்டுங்க, ஏன்னா வந்து இங்கெல்லாம் பிரிஞ்சுன்னு வந்துடும் இந்த இடம். அதுக்காக தான் நான் இந்த நடுவில் எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணலை. இது பாருங்கள், இந்த மாதிரி இன்னொரு ஐடியா ஒன்று காட்டுறேன் இதே வச்சு உங்ககிட்ட. இது பாருங்கள், இப்போ வந்து இந்த ட்ரிவெட்டையே பாதியாக வெட்டிட்டேன், ரெண்டாக்கி இருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டுத்தையும் வந்து இந்த பேப்பர் டவல் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு ஒன்று தயாரிக்க போகிறேன். உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி பண்ண போகிறேன்ட்டுன்னு. முதல்ல வந்து இப்படி ஓட்டணும் இந்த இந்த கிளிப்ஸை. இப்போ வந்து இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்படி வச்சு இந்த மாதிரி ஓட்ட போகிறேன். இந்த மாதிரி 4 சேர்ந்துக்க போகிறேன், 4 பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி அந்த 4த்தையும் வந்து இப்படி ஒட்டிடுவேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், அதே மாதிரி 4 நாளாக ஒட்டியிருக்கிறோம் பாருங்கள். அதே மாதிரி கிளிப் ஃபார்ம்லேயே வருது பாருங்கள். திருப்பியும் அந்த மாதிரி வச்சு ஒட்டினோம், மாற்றி ஒட்டினா சரிப்பட்டு வராது. இந்த மாதிரி நல்லா பெருசாக வராது, சின்னதாகிடும். ஒரு மாதிரி ஒரு பக்கம் கூர்ப்பாக ஒரு பக்கம் அகலமாகிடும். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 4, இது ஒரு 4, 8. இப்போ என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், இந்த பெரிய சைடு வந்து எக்ஸ்டீரியர் பக்கம் வைக்க போகிறேன். ஆமாம், ஓகே. இப்படி வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த போர்ஷனையும் இந்த கார்னரில் ஒட்ட போகிறேன். இது பாருங்கள், இப்படி ஓட்ட போகிறேன். அதே மாதிரி இந்த சைடையும் வந்து இந்த கார்னர் இப்படி ஒட்டிட்டா நடுவில் உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த பேப்பர்லாம் ஹேண்ட் ஒயிட் பேப்பர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒட்டிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன், உங்ககிட்ட காட்டுறேன். இதை பாருங்கள், இப்போ ஒட்டிட்டேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த கேப் பரவாயில்ல, இது ஒன்றும் அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. இந்த பேப்பரெல்லாம் நம்மளுக்கு வேண்டியது நல்லா ஹோல்ட் பண்ணணும், அவ்வளோதான். இதை பாருங்கள், இப்படி வச்சுட்டு இந்த பேப்பர்லாம் இது உள்ள இப்படி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், அழகாக ஒரு டெக்கரேட்டிவ் பேப்பர் ஹோல்டர். Okay, that's it. Thanks for watching. Bye.